ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த செக்மெண்ட் படம் எப்படி இருக்குது, இதில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விஜய் தேவர்கொண்டா நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிற அனிருத்தோட இசையில் கிங்டம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி டீசராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், ஒரு வேறு மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கார் விஜய் தேவர்கொண்டா. ஒரு மாதிரி ரக்கடாக பயங்கர மாசாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த தேவரா வைப்பில் வந்து இந்த படம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அனிருத் மியூசிக் வந்து பங்கமாக இருக்குது. அதனாலேயே இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய ஆள் தான் வந்து நம்ம விஜய் தேவர்கொண்டா. அதே மாதிரி ஒரு ரகடான லுக்கெல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு கேங்ஸ்டர் குரூப்புக்குள்ளே இணையறாரு. எதுக்கு இணையறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. அதுவும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் குரூப், ஒரு தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்ட் மெம்பர்ஸ். இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு. ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு தீவில் இருக்கக்கூடிய கல்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரினா, எஸ், நீங்கள் மேக்ஸிமம் வந்து இப்போ கடைசி ரிலீஸ் ஆனால் இந்த ரெட்ரோ படத்துடைய ஒரு சாயல் வந்து இந்த படத்தில் தெரியும். ஒரு தீவில் இருக்கக்கூடிய அகதியாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மக்கள், அவங்களுக்கான ஃப்ரீடம் வந்து ஏற்படுத்தி தர்றதுக்கு ஒரு தலைவன் வந்து வருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராஃபஸி வந்து அங்கே இருக்குது. அந்த ப்ராஃபஸிக்கான தலைவனாக தான் வந்து நம்ம விஜய் தேவர்கொண்டா இங்கேருந்து அங்கே போய் அந்த மக்களை எப்படி காப்பாற்றினார். அவர் போனது வேற ஒரு காரியத்துக்காக, ஆனால் அவர் எழுதப்பட்ட விதி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து ஒரு கிளிஃபர் ஆங்கிளில் தான் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். முதல் விஷயம், இந்த படத்துக்கு பயங்கர ப்ளஸ்ஸாக இருந்தது என்னென்னா, நம்ம விஜய் தேவர்கொண்டாவோட ஒரு மாறுபட்ட ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம அவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, பயங்கர கோவமான ஒரு ரேஜான ஆள், எதுக்கு எடுத்தாலும் கத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைய கேரக்டர், சிமிலர் கேரக்டர்ஸில் வந்து பார்த்துருப்போம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்லேட் பாயை எப்போ பாரு வந்து லவ் பண்ணிக்கிட்டு ரொம்ப பயந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து பார்த்துருப்போம். இங்கே ஒரு அண்டர் கவர் காப் அப்படின்னா அதற்கு தேவையான பாணி, அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அந்த விஷயத்தை இவர் புல் ஆஃப் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா, உண்மையிலே புல் ஆஃப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு எல்லா இடத்துலையும் வந்து இந்த இடத்துல எப்படி யோசித்து எப்படி வந்து இது பண்ணணும், அந்த மாதிரி அந்த மிஷினுக்கு தேவையான விஷயங்கள், அதுக்கேற்ற மாதிரி அந்த பாடியை ரெடி பண்ணுறதாம் இருக்கட்டும், அந்த மைண்ட் செட், அது எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப சூப்பராக கேரி பண்ணி கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம பார்த்தா உண்மையிலே நம்ப முடியும், ஓகே இந்த மாதிரி ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் இங்கே போயிருக்காரு. இன்னொன்று, அவர் எந்த மாதிரியான மிஷனுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கதையோட கீ பாயிண்ட்டாக அவருடைய அண்ணனா நடிச்சிருக்கக்கூடிய சத்யதேவ் அப்படிங்கிற ஆக்டர், அவர் வந்து சிவா அப்படிங்கிற ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. நம்ம விஜய் தேவர்கொண்டாவோட ரோல் வந்து சூரி. இந்த சூரி சிவா இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் தம்பி பாண்ட். தொலைஞ்சு போனால் தான் அண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த மிஷினுக்குள்ளேயே வராரு. அவங்க அண்ணனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த மிஷின் அதுக்கப்புறம் எங்கே போய் முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் கதையோட லைன். அப்படிங்கிறனால அந்த மிஷின் எந்தளவுக்கு டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படிங்கிறதே வந்து நம்ம கேரி பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு படம் அப்படின்னா அதில் வில்லன் எந்த அளவுக்கு டேஞ்சராக நமக்கு தெரிகிறாங்களோ அந்தளவுக்கு தான் அது நம்ம ஹீரோவோட ரைட்டிங்கும் வந்து எழுத முடியும். அதுக்கேற்ற மாதிரி இவர் போன மிஷின் வந்து எந்த அளவுக்கு டேஞ்சராக நம்ம கண்ணில் காட்டுறாங்களோ, நம்ம ஃபீல் பண்ணுறோமோ, அதுக்கேற்ற மாதிரி தான் ஐயோ ஹீரோக்கு எதுவும் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு பயம், அந்த பதட்டம் வந்து நமக்கு கேரி ஆகும். அப்போ தான் கதையை வந்து இன்னும் சுவாரஸ்யமாக வந்து போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த மிஷின், இவர் போயிருக்க மிஷினோட அந்த டேஞ்சர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு கேரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு சில சீன்ஸில் வந்து பயங்கர வைலண்ட்டாக இருக்குது. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு சீன் ஸ்க்ரீன் ஃபுல்லாக ரத்தமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்தளவுக்கு பயங்கர வைலண்ட்டாக இருக்குது. அவ்வளோ டேஞ்சரானது அந்த மிஷின் அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு காட்டுற ட்ரை பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலேயே சூப்பராக கன்வே ஆகியிருக்கு அப்படிங்கிற சொல்லலாம். அதனாலேயே இவருடைய கேரக்டர், அந்த ஹீரோவோட கேரக்டருக்கான ரைட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸ்டார்டிங்காக இருக்கட்டும், எண்டிங்காக இருக்கட்டும், நான் வேறு ஏதோ ஒரு வேலைக்கு தான் போனேன், ஆனால் அங்கே நடந்தது ஒரு விஷயம், அதை நான் ஏற்றுக்கிட்டு நான் எப்படி இந்த ஒரு நார்மல் பர்சன் டு சோல்ஜர் டு லீடர் அப்படிங்கிற ஒரு கிராஃப் தான் வந்து இந்த படத்தில் போயிருக்கு. அந்த கிராஃபை ரொம்ப சூப்பராக அவரோட நடிப்பு மூலமாக வந்து கேரி அவுட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு கொஞ்சம் பீரியாடிக் ஃபிலிமாக தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த இலங்கை வாரெலாம் வந்து போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அந்த போருக்குள்ள நடந்துக்கிட்டு இருந்த ஒரு சின்ன ஈவெண்ட்டை பேஸ் பண்ணின ஒரு கதை தான். ஆனால் அதில் வேறு டைப் ஆஃப், இதில் சம்மந்தமே படாமல் வேறு ஒரு ஸ்டோரியை வந்து நான் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அந்த மக்களுடைய வழியையும் வந்து அதே சமயத்தில் நம்ம எந்த வகையிலையும் கொச்சப்படுத்திடக்கூடாது, ஆனால் அந்த வழியை கேரி பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து டேரக்டர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதை ரொம்ப டீசெண்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன கோடு தப்பாச்சுன்னா கூட இது வேறு மாதிரியான ஒரு இஷ்யூவாக வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி இந்த மொழி பிரச்சனை இங்கே போய்கிட்டு தான் இருந்துச்சு இல்லையா, ஸோ அது கொஞ்சம் பிசிறு தட்டி இருந்தாலும் இது வேறு மாதிரியான ஒரு இஷ்யூ ஆகிருக்கும். அந்த லைனை கிராஸ் பண்ணாமல் ரொம்ப நீட்டாக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய ரிஸ்க்கான ஒரு ஸ்டெப்பு தான், ஆனால் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து நான் படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து எதை பார்த்தேன் அப்படின்னா, அனிருத் அவர்களுடைய மியூசிக். ஒரு சில சென்டிமெண்ட் மியூசிக் வருது, அவங்க அண்ணனுக்கு ஒரு தனி சென்டிமெண்ட் சாங்கே வருது. அந்த சாங்கில் இருக்கக்கூடிய லிரிக்ஸாக இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ், அந்த ஒவ்வொரு சீனோட எலிவேஷன் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு ஃப்ரேமில்
விஜய் தேவரகொண்டா வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு கப்பலை வந்து இழுக்கிற மாதிரியான ஒரு ஷாட். அந்த ஒரு சீனை மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக எலிவேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம ட்ரெய்லர்லேயே நிறைய ஷாட்ஸ் வந்து பார்த்துருப்போம். அதனால் இது பெரிய ஸ்பாய்லராக இருக்காது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அனிருத்தோட மியூசிக் எந்த அளவுக்கு இந்த படத்தை சுமந்து கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக அந்த ஒரு ஷாட் போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகியிருக்கு மியூசிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆனதில் கிங்டம். அதுவும் இது ஒரு கிளிஃபர், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கிளிஃபர் ஆங்கிளோட தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தடுத்த பார்ட் வந்து ஆப்வியஸாக வரத்தான் போகுது. அந்த ஒரு பெரிய தீவுக்கு என்ன ஆச்சு, அதோட ராஜாவா நம்ம விஜய் தேவரகொண்டா ஆனாரா இல்லையா, விஜய் தேவரகொண்டா நடிச்சிருக்கக்கூடிய சூரி கேரக்டர் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த கதை போக போகுது. ஸோ நீங்கள் சில்ட்ரன்ஸோட போக முடியுமா அப்படிங்கிறது தெரியல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மொத்தமே வந்து பிளட்டாக தான் இருக்குது. அந்தளவுக்கு வைலன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. குழந்தைகளோட போக முடியாது, யங்ஸ்டர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கான ஒரு கதையாக தான் இந்த கிங்டம் வந்து பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த பட ரிவ்யூ வந்து முடிச்சுக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட்டில் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இன்னொரு ஆழமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பை.